சொல்றேன்னா 2011 கேப்டன் எதிர்கட்சி தலைவர் ஆன உடனே முதல் குரல் வந்து லண்டன் கால்வாய் திட்டத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் பேசினான் இன்னைக்கு நினைவுக்கு வருது. அதுல வந்து 8/6/2011 கேப்டன் வந்து லண்டன் கால்வாய் திட்டத்தை வந்து பேசணும் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. பிறகு அதுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ஆகாம அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அதை செய்யல. அதுக்கு பிறகு கேப்டன் எல்வியான தலைமையில 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்க வந்து போராட்டம் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் சரியான சர்வீஸ் ஆகல. அதுக்கு பிறகு 15 கேப்டன் வந்து இங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு கேப்டன் மேலையும் எல்வியான மேலையும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திரும்பி இதை பேசுறாங்கன்ட்டு. அதுக்கு பிறகு 2013 தேமுதிக வலியுறுத்தின பிறகு இன்னைக்கு வந்து 13 கோடி செலவுல முதல்ல லண்டன் கால்வாய் திட்டத்தை அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து விழுப்புரமா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், புதுவையா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 25,000 ஹெக்டேர் அளவுக்கு இன்னைக்கு ஒரு விவசாயம் வளர்ந்துன்னா அன்னைக்கு கேப்டன் அன்னைக்கு வலியுறுத்துறதுனாலதான் இன்னைக்கு லண்டன் கால்வாய் பேசணும் கட்டாயம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க திமுக ஆதரிக்கலாம், மதிமுக ஆதரிக்கலாம், எந்த கட்சி வேணாலும் ஆதரிக்கலாம். இதே லண்டன் கால்வாய் திட்டத்தை கேப்டன் வலியுறுத்தார். அதே மாதிரி பக்கத்தில் ரிஷிவந்தியம் அன்னைக்கு மணலூர்பேட்டை பிரிட்ஜும் கேப்டன் எம்எல்ஏ போனதுக்கு அப்புறம் தான் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து தேர்தல்